ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2024 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. நீங்க அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் சிறப்பான வகையில் உச்சமடைந்து சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இது நமது கடகராசி என்பவர்களுக்கு நீச்சமங்கல ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதற்காக காத்திருக்குங்க. அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தயக்கமே இல்லாமல் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறும். மேலும் கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மாணவர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுங்க. ஆர்வமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதால் மதிப்பெண்களை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பொது நலன்லையும் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சொசைட்டியில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அந்த மாதிரி சமூக கடமைகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் அதிகமான நல்ல கேரியருக்கான வளர்ச்சியை பெறுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்கள் மூலமாக வெற்றிகள் பெறும். மேலும் வேலைவாய்ப்புக்காக கூட நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம். உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் பெற்று உங்களுக்கு பெருமைப்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக பெருகும். அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவாங்க. நீங்கள் ஆரம்பித்து வச்ச சில பணிகள் பாதியில் நின்று போய் கடந்தது அப்படின்னா அந்த பாதியில் நின்ற பணிகளில் இப்போது மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. தன லாபம் வியாபாரம் மூலமாக அதிகரிக்கும். அதனால் வியாபாரிகள் முகத்தில் கண்டிப்பாக புன்னகை நீங்காத அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையப்பெறுவீங்க. கணிசமான பொருளாதார வளர்ச்சி காரணமாக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க. நிதிநிலை கட்டாயமாக அதன் மூலமாக உயரும். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. எனவே ஹாப்பியான ஒரு குடும்ப வாழ்க்கை தினம் அனுபவிப்பீங்க நண்பர்களே. உதவிகள் நிறைய கிடைக்கும். குடும்பத்தில் மட்டுமல்ல சொசைட்டிலையும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய பழைய ஒர்க்கெலாம் நீங்கள் முடிப்பீங்க. மேலும் பழைய தொந்தரவு தண்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சேவை தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்களாகவே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா உங்கள் காதல் விவகாரத்தை பற்றி நீங்கள் மற்றவங்கிட்ட பெருமையாக பேசிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாங்க. அதனால் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை பற்றியும் உங்கள் காதலை பற்றியும் உயர்வாக மற்றவங்கிட்ட நீங்கள்
புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால மற்றவங்க டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுக்கான சில பிரச்சனைகள் வந்து காதல் வாழ்க்கையில் வரலாங்க. அதனால நீங்க இன்றைய தினம் காதல் விவகாரங்கள் பற்றி யார்ட்டையுமே பெருமைப்பித்துக் கொள்ள வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி மனப்போக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டுொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் நெருக்கமான நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் ஏற்றத்தாழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தான் அது உங்களுக்கு சந்தோஷமாக அமையுங்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் வந்து கண்டிப்பாக மதிக்க வேண்டும். நீங்கள் தான் வந்து பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் உருவாக்கணும் ட்ரை பண்ண வேண்டாம் நண்பர்களே. அன்றைய தினம் ப்ரெஷர் ஏதாவது ரத்த அழுத்தம் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து உணவு கட்டுப்பாடை மிகச்சிறப்பாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதனால உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் வந்து பெற்றோர்களுடைய உறவு வந்து அந்த வலுப்பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலம் சூப்பராக அமையும். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதே வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தேர்வுலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் ஆசைப்படி உங்களுடைய ஐடியா படி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சில திடீர் கெஸ்ட் வீட்டுக்கு வருகிறதுனால உங்களுடைய ரெகுலரான ஒர்க்கை வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். உங்கள் பிளான் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாங்க. ஆனாலும் இன்றைய நாள் இனிமையாகவே உங்களுக்கு அமையுங்க. திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் சலிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிறப்பான வேலைகளை செய்வதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே அதற்கான பிளானை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், வெற்றிகரமான ஒரு நாள், நல்ல உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வாய்ந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 4 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான பயண வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. சில பேருக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும்போது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு அதன் மூலமாக நல்ல தனலாபத்தையும் மற்றும் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளுங்க. சேவை தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆன்மீக பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். நிர்வாகம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை தகுந்த நேரத்தில் செய்து தருவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏற்கனவே நாட்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.